வணக்கம் ட்ரேடர்ஸ். 17/4/2026 ஃப்ரைடேவோட மார்க்கெட்டுக்கான அந்த போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் நம்மளோட அஸ்யூஸ்வல் கான்செப்டான அந்த ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸோட லோவையும் ஹையையும் வச்சு எப்படி மார்க்கெட் அப்ரோச் பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி டிஸ்கிரிப்ஷன் போய் டிஸ்க்ளைமர் படிச்சுக்கோங்க. இந்த சேனலில் ஒளிபரப்பப்படுற எல்லா வீடியோக்களுமே எஜுகேஷன் பர்பஸுக்காக மட்டுமே தான் ஒளிபரப்பப்படுது. உங்களுக்கு இந்த ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸ் ஹை அண்ட் லோ சம்மந்தமாக ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா டிஸ்கிரிப்ஷனில் டெலகிராம் லிங்க் கொடுத்துருக்கேன், அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. 9:15க்கு மேலே மார்க்கெட் அப்டேட் சம்மந்தமான அப்டேட்லாம் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நல்லா கவனிங்க, இன்றைக்கான ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸோட லோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 24,095. ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸோட ஹை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 24,236. ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸ் மார்க்கெட்டு கீழே இருந்து மேலே போய் தான் முடிஞ்சிருக்கு. நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம், ஹை அப்படின்னாவே அது ஒரு ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு. ஸோ மார்க்கெட்டு மேலேருந்து கீழே வரப்போகுது, ரெசிஸ்டன்ஸ்னாவே நம்ம கீழே தான் வரும் அப்படின்னு சொல்லி நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். அதனால் 24,250 காலையும் புட்டையும் எடுத்துக்கிட்டு ட்ரேடிங்க்கான ஆப்பர்ச்சுனிட்டி இங்கே இருக்குதா அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ நல்லா கவனிங்க, நான் இங்கே எடுத்துருக்க சார்ட்டு 24,250 காலு புட்டு, இது 24,250 புட்டு, இது 24,250 காலு. நல்லா கவனிங்க, ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸ் அதாவது 24,250 காலோட ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸோட ஹை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 161. அட் த சேம் டைம் 24,250 புட்டோட ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸோட லோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 186. ஓகேங்களா? இப்போ இந்த 186க்கு கீழே கால் வந்திருக்கணும். ஓகேங்களா? கால் வந்திருக்குது. அட் த சேம் டைம் புட்டு இந்த 161க்கு மேலே போயிருக்கானா அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கணும். 161க்கு மேலே தான் ஆல்ரெடி இருந்திருக்கான், ஆவரேஜ் லைனுக்கு மேலேயும் இருந்திருக்கான். ஸோ அப்போ இந்த இடத்துல நம்ம ஒரு ட்ரேடிங்க்கான ஆப்பர்ச்சுனிட்டி போயிருந்திருக்கலாம். ஓகேவா? போயிருந்தோம் அப்படின்னா ஒரு 185 என்ட்ரி போட்டிருந்தோம்னா 220, ஒரு 35 புள்ளி தான் பிடிச்சிருக்கிற மாதிரி வாய்ப்பு இருந்திருக்கு. அடுத்து டவுன் ஆயிடுச்சு. ஓகேங்களா? ஸோ அடுத்த 15 நிமிஷம் கேண்டில் மாறினப்போ நம்ம அதுக்கு முன்னாடி அந்த சப்போர்ட் இருந்துச்சு பார்த்தீங்களா? அதாவது சப்போர்ட் என்ன, லோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 24,100. ஸோ அந்த 24,100 காலோட ஆப்ஷன் சார்ட்டையும் ப்ரீமியம் சார்ட்டையும் புட்டோட ப்ரீமியம் சார்ட்டையும் எடுத்து நம்ம டெஸ்ட்டு பண்ணலாம். எப்போதுமே நீங்கள் மார்க்கெட் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் அந்த ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் லோவையும் மார்க் பண்ணிக்கிட்டு அதோட ஏடிஎம் ஸ்ட்ரைக்கு, இப்போ 24,100 லோனா 24,100 காலு, 24,100 புட்டு, இது ரெண்டையும் பாருங்கள். அதே மாதிரி ஹையையும் பாருங்கள். இதில் எவனை பிரேக் பண்ணியிருக்கான் அப்படிங்கிறத வச்சு தான் நம்ம ஒரு ட்ரேடிங்க்கான ஆப்பர்ச்சுனிட்டியை பார்க்கலாம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு மார்க்கெட் ஓப்பன் ஆனோடனே அந்த லோவை பார்த்துருந்தோன்னாவே நம்ம புட்டு சைடு போகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு அப்படிங்கிறத தெரிஞ்சிருக்கலாம். ஏன் அப்படின்னா 24,100 புட்டோட ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸோட ஹை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 185. 24,100 காலோட லோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 157. அந்த ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸ்லேயே 24,100 புட்டு 24,100 காலோட லோவான 157க்கு கீழே வந்துட்டான். அட் த சேம் டைம் 24,100 புட்டோட ஹையான 185 24,100 காலு பீட் பண்ணிட்டான். அது இல்லாமல் 24,100 காலுக்கான அந்த ஆவரேஜ் ப்ரைஸு, நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், ஆவரேஜ் ப்ரைஸ்னால் ப்ரீவியஸ் க்ளோஸ் 24,100 காலு 24,100 புட்டோட ப்ரீவியஸ் க்ளோஸை ஆட் பண்ணி 2ஆல் டிவைட் பண்ணணும். அதுவுமே பார்த்தீங்கன்னா 192.65 இருக்குது. அதுக்கு மேலே தான் கால் இருக்குது. ஸோ நம்ம மார்னிங் அந்த 9:15 9:13 முடிஞ்சோடனையும் லோவையும் ஹையையும் வச்சு ரெண்டுலேயுமே இருக்கிற அட் மணி எடுத்து அதோட ஹைலோ ஆவரேஜ் லைன் போட்டிருந்தோன்னாவே தெரிஞ்சிருக்கும் இன்றைக்கி மார்க்கெட் கால் சைடு தான் அப்படின்ட்டு. ஏன்னா இங்கே பாருங்கள், 24,100
கால் வந்து அதோட ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸோட லோவான 157க்கு மேலே இருக்குது. அட் த சேம் டைம் 24,100 புட்டோட ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸ் ஹையான 185க்கு மேலே இருக்குது. ஆவரேஜ் லைனுக்கு மேலேயும் இருக்குது. ஸோ நம்ம இங்கே வந்து ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸ் முடிஞ்சோடனே ஒரு 210 என்ட்ரி எடுத்திருந்தோம். ஏன்னா அங்கேருந்து 240 போயிட்டு கீழே வந்துட்டு தான் திரும்ப மேலே போயிருக்கு. ஆனால் நமக்கு வந்து டேட்டா என்ன சொல்லுது அப்படின்னா மார்க்கெட் ஸ்டில் அப் ட்ரெண்ட் தான் அப்படின்னு நமக்கு சொல்லுது. ஸோ இந்த இடத்துல பார்த்துட்டு ஒரு 210 ஒரு 220 30 240 கூட என்ட்ரி போட்டிருந்தோனாலும் நமக்கு போனது எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா 280 90 போயிருக்கு. 40 புள்ளி வந்து நம்ம சாலிடாக பிடிச்சிருந்துருக்கலாம். ஸோ இதுதான் வந்து இன்றைக்கான மார்க்கெட் அப்டேட்டு. நல்லா கவனிங்க. நான் தொடர்ந்து ஒரு நாள் கூட தவறாமல் அப்டேட் போட்டுக்கிட்டே இருக்கேன். ஒவ்வொரு நாளும் இந்த ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸோட ஹை லோ கான்செப்டை வச்சு மார்க்கெட்டு சூப்பராக ரியாக்ட் ஆகுது. ஒரே ஒரு விஷயம் நல்லா கவனிச்சுக்கோங்க. அதாவது மார்க்கெட் அப் ட்ரெண்டாக இருக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸ் புட்டோட ஹைக்கு மேலே கால் போகணும், காலோட லோக்கு கீழே புட்டு வரணும். இதே டவுன் ட்ரெண்டாக இருக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸோட காலோட ஹைக்கு மேலே புட்டு போகணும், புட்டோட லோக்கு கீழே கால் வரணும். இதுதான் ரூல். இதை தொடர்ந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க. ஒரு 3 மாதம் 6 மாதம் நம்ம தொடர்ந்து பார்த்தோன்னா மேக்ஸிமம் 9:30 10 o'clock நம்ம ட்ரேடிங்கை முடிச்சிடலாம். இன்ட்ராடேவை பொறுத்தவரை சைக்காலஜி தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். கன்சிஸ்டண்ட்டாக ப்ராஃபிட் எடுத்துக்கிட்டே இருந்தோன்னா நமக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து ஒரு கான்ஃபிடென்ட் வந்துடும். தொடர்ந்து நம்ம அடுத்தடுத்து வர நாட்களில் நம்ம இந்த ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸோட ஹை லோ வந்து எந்த அளவுக்கு ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத பார்ப்போம். தேங்க்யூ.